பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தென்காசி காவல்துறையினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலியே பயிரை மேய்ந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த சைலேஷ் கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பணியில் சேர்ந்துள்ளார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றியிருக்கிறார். சைலேஷும் அதே காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சிவகிரி அருகே ஆத்துவழி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்ற மற்றொரு போலீஸ்காரரும் சேர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கு பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் புளியங்குடி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண்ணின் குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தென்காசி மாவட்ட எஸ்பி அரவிந்த் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் சாந்தி மற்றும் போலீசார் போக்சோ வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த சைலேஷ், ஆலங்குளத்தில் பணியாற்றி வரும் செந்தில் ஆகியோர் தலைமறைவாகிவிட்டனர். இதேபோன்று இந்த வழக்கில் தொடர்புடைய வாசுதேவநல்லூர் அருகே உள்ள தேசியம்பட்டியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மோகன் என்பவரையும் போலீசார் ஏற்கனவே கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய ஆலங்குளம் போலீஸ்காரர் செந்தில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது செல்போன் சிக்னல் இருப்பிடம் மூலம் அவர் ஓசூரில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அங்கு விரைந்த தனிப்படையினர் ஓசூருக்கு சென்று அங்கு பதுங்கியிருந்த போலீஸ்காரர் செந்திலை கைது செய்து புளியங்குடிக்கு அழைத்து வந்தனர். செந்திலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 2 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தென்காசி காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.